நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் ஒரு அதிசய ஆன்மீக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் திருவிழா. 108 பால்குட அபிஷேகம், அக்னி நட்சத்திர பூஜை, அன்னதானம் என பக்தி பரவசத்தில் நடைபெறும் இந்த மகா விழா எங்கு தெரியுமா? ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெறும் 40ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர விழாவை பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாகாத்தம்மா, பூமாத்தம்மா, சேமாத்தம்மா, படவேட்டம்மா, அங்காளம். சென்னையின் ஆதம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோயில் பக்தர்களின் பேராதரவை பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன் தலமாக விளங்கி வருகிறது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர காலத்தில் மிகவும் சிறப்பாக திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு 40ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28, 2026 வரை நடைபெற்றது. இந்த விழாவின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் 108 பால்குட அபிஷேகம் நடைபெறுவதுதான். ஆதம்பாக்கம் பிருந்தாவன் நகரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 108 பால்குடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு பக்தர்கள் அங்கிருந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் தலையில் பால்குடத்தை வைத்து ஈபி காலனியில் உள்ள ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோயிலுக்கு கொண்டு வந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் லாரி மூலம் தண்ணீரை சாலையில் ஊற்றி பக்தர்கள் நடப்பதற்கு வழிவகுத்தனர். வளம் என்பதும் நீதானே, வரம் என்பதும் நீதானே, உளம் வெந்து நான் உழலுகையில் கரம் தருவதும் நீதானே. வளம் என்பதும் நீதானே, வரம் என்பதும் நீதானே, உளம் வெந்து நான் உழலுகையில் கரம் தருவதும் நீதானே. நிலம் மண்டலம் ஜகம் எங்கிலும் உந்தன் ஆட்சி தாயே, நிஜம் என்பதும் நிழல் என்பதும் உந்தன் காட்சி தாயே. ஓம் சக்தியே தாயே, உலகின் சத்தியம் நீயே, ஓங்கும் சித்தியே தாயே, உறையும் நித்தியம் நீயே. சமயபுரமாரியே உந்தன் அடிகள் சரணமம்மா. உமைநாதினியே எங்கள் ஊரின் எல்லையம்மா. சமயபுரமாரியே உந்தன் அடிகள் சரணமம்மா. மண்ணளக்கும் மகமாயி கண்ணபுர சுகுமாரி, என்னில் நிறைந்தனை ஆண்டருள் செய்திட வந்திடும் ஈஸ்வரியே. இன்னைக்கு அம்பாள் ரொம்ப திவ்யமா 108 லிட்டருக்கு மேல பால் குடம் அபிஷேகம் பண்ணி அம்பாள் இன்னைக்கு ரொம்ப திவ்யமா சந்தோஷமா இருப்பா. இன்னைக்கு அம்பாள்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இது இந்த அக்னி நட்சத்திர பூஜை நம்ம கோவில்ல வருஷா வருஷம் நடக்கிற ஈவெண்ட். ஒரு மணி நேரமாக பால்குடத்தை சுமந்து வந்த பக்தர்கள் ஸ்ரீதேவி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலை அடைந்தனர். பிறகு அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. பால் அபிஷேகத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். சங்கமஸ்தி தாயே எங்கும் அனுப்பறந்ததம்மா. சன்னதிக்குள் தாயே
மண்ணளக்கும் மகமாயி கண்ணபுர சுகுமாரி என்னில் நிறைந்தனை ஆண்டருள் செய்திட வந்திடும் ஈஸ்வரியே அண்டனுக்கு உபகாரி கொள்ளிடத்தின் திரிசூலி எண்ணம் வளர்த்தென என்றும் வளர்த்திடும் வேம்புடை நாயகியே. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பான அலங்காரமும் ஆரத்தியும் நடைபெற்றது. அக்னி நட்சத்திர பூஜையுடன் சேர்த்து நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. எத்தனையோ கோயில் இருக்க ஏகாந்தம் எங்கும் இருக்க எத்தனையோ கோயில் இருக்க ஏகாந்தம் எங்கும் இருக்க அத்தனையும் விட்டு புட்டு ஆடி வந்து நிற்கிறியே அலங்கார புத்தின் மேலே ஏறி நின்னு சொக்குறியே அத்தனையும் விட்டு புட்டு ஆடி வந்து நிற்கிறியே அலங்கார புத்தின் மேலே ஏறி நின்னு சொக்குறியே நாகாத்தம்மா இது நியாயமா அம்மா நாகாத்தம்மா இது நியாயமா அம்மா. ஆடி விளையாடி படம் ஆடி வரும் நாயகியே வேக்காட்டு மாரியம்மா. அக்னி நட்சத்திர காலம் என்பது சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கும் காலம் மட்டும் அல்ல. இது உடல் சுத்திகரிப்பு, மன அமைதி, ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் காலம் என்றும் கருதப்படுகிறது. இந்த நாட்களில் அம்மனை வழிபட்டால் தீய சக்திகள் விலகும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், உடல் நலம் மேம்படும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 40ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர விழா மிகப்பெரிய ஆன்மீக அனுபவமாக அமைந்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். நாங்கள் இந்த கோயிலில் பால் குடத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். 40 இயர்ஸாக எடுத்துட்டு இருக்கா. நான் ஒரு 35 வருஷமாக பால் குடம் எடுத்துட்டு இருக்கேன். அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. இந்த கோயிலில் இந்த பால்குட பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம ஏதாவது வேண்டிட்டோம்னா அது கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு. இது என்னோட சிஸ்டர், அவங்களுக்கும் நடந்திருக்கு. நாங்கள் நல்லபடியாக வேண்டி நல்லபடியாக நடக்கிறதுனால நாங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லபடியாக சாமியை தரிசிச்சுட்டு போங்க. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பால் குடம் எடுத்தேன். ரொம்ப எனக்கு தேவி மேலே அவ்வளோ ஒரு பற்றுதலோட இருந்தனால அந்த பால் குடம் எடுத்தேன். எல்லா விஷயமும் நான் என்ன நினச்சேனோ அது நடந்தது. வணக்கங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பால் குடம் எடுக்க வந்திருக்கேன். எனக்கு இந்த வருஷம் தான் சொன்னாங்க எங்க அக்கா. பெரிய வேண்டுதலோட அம்மாவை வேண்டிட்டு நான் பால் குடம் எடுத்திருக்கேன். கண்டிப்பா நடக்கும். இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வருஷமும் இந்த அம்மனை பார்த்து நான் பால் குடம் எடுத்து நீங்களும் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மன் அருளை பெறுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.